இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆன விதமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. ये बालक जो है छत से गिरकर नीचे रोड पर गिरा था और 29/4/23 को उसकी डेथ हो गई थी. ஒருத்தங்களுக்கு அடிக்கடி வந்த ஒரு கனவுனால ஒரு கேஸே வந்துட்டு சால்வ் ஆயிருக்கு. இந்த கேஸில் நடந்த அந்த கொலைக்கு பின்னாடி ரொம்பவே மோசமான கேவலமான ஒரு காரணம் இருக்கு. அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மத்திய பிரதேஷ் குவாலியர். இங்க ஜோதி அப்புறம் தியான் சிங் அப்படின்ற ஒரு கப்புள் இருக்காங்க. இவங்க ரொம்பவே சந்தோஷமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சன்னி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது. 2023 ஏப்ரல் 28 அன்னைக்கு அவங்களோட வீட்டுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே வர வச்சிருந்தாங்க. அந்த வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருந்தது. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் அந்த வீட்டுக்கு வெளியில வந்துட்டு திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னது இது சத்தம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல வெளியில எல்லாருமே பயங்கரமா அலற மாதிரியான சவுண்டு கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. வெளியில வந்து பார்த்தப்ப அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த 3 வயசு சின்ன பையன் சன்னி வந்துட்டு மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கான். அந்த சின்ன பையனை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரத்தமா இருக்கு. ரத்த வெள்ளத்துக்கு நடுவில் அவன் விழுந்து கிடக்குறான். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாகுது. உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வருது. அவங்க அம்மா அந்த பையனை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஆம்புலன்ஸ்ல போறாங்க. ஆம்புலன்ஸ்ல இந்த பையன் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல வந்துட்டு நிறைய ரத்தம் வெளியில போயிட்டு இருந்தது. அந்த சமயத்திலுமே அவன் கொஞ்சம் கான்சியஸ்னஸோட அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அவன் அணத்திக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஹாஸ்பிட்டல் அந்த சின்ன பையனை கூட்டு போயிட்டு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. உள்ள போன உடனே டாக்டர்ஸ் அத்தனை பேருமே என்னாச்சு மாதிரி இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதறாங்க. அதுக்கு சுத்தி இருந்தவங்களாம் இந்த சின்ன பையன் வந்துட்டு மாடியில் விளையாண்டுட்டு இருந்தான், தவறுதலா கீழே விழுந்துட்டான், அதனாலதான் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர்ஸும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா ஏப்ரல் 29 அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையன் வந்ததுக்கு அடுத்த நாள் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போறான். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்துட்டு துருன்னு அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நல்ல நாள்ல அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுல முக்கியமான பாதிப்பே யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான். அதுலயும் முக்கியமா அவங்க அம்மா வந்துட்டு இதுல இருந்து மீளவே இல்லை. அந்த பையனுடைய அம்மா ஜோதி வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அதை விட்டு வெளியில வரவே இல்லை. அவங்க திடீர்னு இதே ஒண்ணு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவத்துல இருந்து அவங்க யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது. அவங்களே வந்துட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. சொல்ல போனா ஜோதி வந்துட்டு இந்த இன்சிடென்ட்ல இருந்து சரியா சாப்பிட்றதே கிடையாது, ஒழுங்கா தூங்குறது கிடையாது. இப்படிதான் ஒரு நாள் அவங்க பாதி ராத்திரியில தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு அவங்க கத்திக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டுது. மேல வந்துட்டு ஃபேன் ஓடிட்டு இருந்திருக்கு. அவ்வளவு புழுக்கெல்லாம் கிடையாது, ஆனாலுமே பயங்கரமா வேர்க்குது. அவங்க ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு கனவு வந்துச்சு. அப்படி அவங்களுக்கு என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கனவுல இறந்து போன அவங்களோட 3 வயசு பையனான சன்னி வந்துட்டு வந்திருக்கான். கனவுல வந்து அம்மா என்னை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிங்க, அதுவும் போக நான் தவறி விழுவல, என்னை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப சன்னி இறந்து போனது ஆக்சிடென்டா இல்ல கொலையா, இது உண்மையா இல்ல அவங்க பையனை பத்தி அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்த பிரம்மையா, ஒருவேளை அவங்களுக்கு கனவுல வந்த மாதிரி அந்த பையனை கொலை பண்ணியிருந்தா யாரு கொலை பண்ணியிருப்பா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். அடிக்கடி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிக்கு கனவு வரும். கனவுல வந்துட்டு அவங்க 3 வயசு பையன் சன்னி வந்துட்டு வருவான். இதே மாதிரி என்ன கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கனவு தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயத்த வந்துட்டு வெளியில யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு புரியாம ஜோதி வந்துட்டு தனிமையிலேயே வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டான தியான் சிங் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் வேலை பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டில இருந்து ரொம்ப தூரமா இருக்குது. இவருக்கு போஸ்டிங் வந்துட்டு வேற ஊர்ல தான் வந்துட்டு தந்துட்டு இருப்பாங்க. அதனால வாரத்துக்கு 2 இல்ல 3 தடவை தான் வந்துட்டு அவர் வீட்டுக்கே வருவாராம். அதனால மோஸ்ட்லி வீட்டுல வந்துட்டு ஜோதி தனியா தான் இருந்திருக்காங்க. ஜோதிக்கு இதே மாதிரியான கனவு டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. இந்த கனவு வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு கூட ஜோதிக்கு தெரியல. ஹஸ்பண்ட் கிட்ட மொபைல்ல பேசும்போது கூட இந்த விஷயத்தை பத்தி அவங்க ஷேர் பண்ணல. இவங்க எப்படி வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தியான் சிங்கும். அவரால் சரியாவே ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்தாரு. இதனால அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதி கிட்ட சரியா பேசல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 2 பேருமே தனித்தனியான மாதிரி இருந்திருக்காங்க. ஜோதி வந்துட்டு வீட்டுல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க.
இருந்திருப்பாங்க. தியான் சிங் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி நியூட்ரலாவே போயிட்டு இருந்திருக்காங்க. ஜோதி பலமுறை வந்துட்டு இந்த கனவை பத்தி வெளியில சொல்லலாம், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம சொன்னோம்னா யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க. அதனால வெளியில இதை பத்தி சொல்ல வேணாம், நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், இந்த கனவு வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்குது. ஜோதி வந்துட்டு ஒழுங்கா பேசுறது கிடையாது, வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுனால தியான் சிங் வந்துட்டு பையன் இறந்து போனதுனால தான் அவங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதனால அவரோட வேலைக்கு வந்துட்டு ஒரு பெரிய லீவை போட்டு வீட்டிலே இருந்து ஜோதியை பாத்துக்கிறாங்க. ஜோதி வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப்டா மாற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து தியான் சிங் வந்துட்டு நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப ஜோதியுமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா, நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனாலும் ஆயிடுவா. அதனால இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஜோதி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல பயங்கரமா அலறி அடிச்சு அவங்க எந்திரிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட தியான் சிங்குமே வந்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஜோதிக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருந்திருக்கு. உடனே தியான் சிங் வந்துட்டு அந்த ரூம் உடைய லைட்டை வந்துட்டு ஆன் பண்றாரு. ஆன் பண்ணிட்டு போய் பார்த்தப்ப ஜோதி வந்துட்டு ரொம்பவே பதட்டமா இருந்திருக்காங்க. ரொம்பவே பயத்தோட சுத்தி வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க. என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி கத்தன அப்படின்னு சொல்லி தியான் சிங் வந்துட்டு கேட்டப்ப, அதுவா நான் வந்துட்டு சன்னியை பார்த்தேன், அதான் பயந்து போய் எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜோதி வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்றது தியான் சிங் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் சொல்லி தூங்க வைக்கிறாரு. இப்போ தியான் சிங்குக்கு ஜோதிக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். இதே மாதிரி தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அலர் அடிச்சுட்டு எந்திரிப்பாங்க. என்னன்னு கேட்டதுக்கு ஒரு கனவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தியான் சிங் வந்துட்டு கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. யாராச்சும் எதனாச்சும் பிளாக் மேஜிக் மாதிரி எதனா பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணமும் அவருக்கு தோணுது. இதனால அவரு ஜோதி கூட்டிட்டு போயிட்டு கோவிலுக்கு போறாரு. நிறைய பரிகாரங்கள்லாம் பண்றாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போறாரு. அவர்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி பாக்குறாரு. ஆனா ஜோதிக்கு வரக்கூடிய கனவு வந்துட்டு நிக்கல. சரி, ஜோதி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவ்வளோ அப்செட்டாக இருக்கா, அவளை வெளியில் கூட்டு போயிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாரு. பீச்சு கூப்பிட்டு போகிறாரு, நிறைய ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கிட்டத்தட்ட தியான் சிங்கால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மேலே இதை நம்ம இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜோதியை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. டாக்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டேப்லெட்ஸ்லாம் தரேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜோதி வந்துட்டு டேப்லெட்டை போட்டு அன்னைக்கு படுத்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் நைட்டு வந்துட்டு அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. கேட்டால் ஒரு கெட்ட கனவு அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன தியான் சிங்குக்கு வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமாக கோவம் வந்து அப்படி என்னதான் உனக்கு கனவுல வருது அப்படின்னு கேட்குறாரு. இந்த சமயம் தான் ஜோதி வந்துட்டு அவங்களுக்கு வந்த கனவை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கனவுல நம்ம பையன் சன்னி வந்துட்டு வரான், வந்து என்னையும் வந்துட்டு ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிங்க, சுற்றி இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே என்ன கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட தியான் சிங்குக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. சரி நீ படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இவர் நைட்டு ஃபுல்லா தூங்காம இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில தியான் சிங் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜோதி கிட்ட போயிட்டு, நைட்டு நீ சொன்னது உண்மைதானா, உனக்கு இந்த மாதிரி தான் கனவு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட ஜோதியும் வந்துட்டு ஆமா எனக்கு இந்த மாதிரி தான் கனவு வருது, இதே கனவு தான் டெய்லியுமே வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தியான் சிங் சரி அந்த கனவுல வர்றது உண்மை அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படி நம்ம பையன் கனவுல வந்து சொல்ற மாதிரி உண்மையாலுமே நம்மளோட பையனை வந்துட்டு கொலை பண்ணியிருந்தா இந்த கொலைய யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற, உனக்கு நம்ம வீட்டுல இருக்கிற யாரு மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா, நம்ம வீட்டுல இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யாரு மேலேயாச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட ஜோதி வந்துட்டு அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க, எனக்கு யாரு மேலேயுமே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தியான் சிங் வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜோதி இதை பத்தி யோசிக்கிறதுனால இந்த மாதிரி கனவு வருதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனாலும் தினம் தானே இதே மாதிரியான கனவு வந்துகிட்டே இருக்க தியான் சிங்குக்கு இந்த விஷயத்தை பத்தின யோசனை வந்துட்டு இன்னுமே அதிகமாகுது. நாட்கள் போக போக ஜோதி வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே டிஸ்டர்ப்டா மாறுறாங்க. இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா தியான் சிங் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. தியான் சிங்கும் சரி என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. ஜோதியுடைய முகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு, வார்த்தையெல்லாம் வந்துட்டு தடுமாறுது. தியான் சிங் வந்துட்டு என்னாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜோதி நடுக்கமான குரல்ல நம்ம பையனை பத்தி பேசணும், நம்ம பையனை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தியான் சிங்குக்கு வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு. என்ன சொல்ற, நம்ம பையனை யாரு கொலை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜோதி ஆமா எனக்கு தெரியும், இந்த கொலைய நான் தான் பண்ண அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்ட தியான் சிங்குக்கு வந்துட்டு தூக்கி வாரி போடுது. அவர் ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போறாரு. தியான் சிங்குக்கு ஜோதி சொல்றதெல்லாம் உண்மையா, நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது ஒண்ணுமே புரியல. உள்ளுக்குள்ள தியான் சிங்குக்கு பயங்கரமான கோவம் இருந்தது. ஆனா அந்த கோவத்தை வெளிக்காட்டிக்காம எல்லா கோவத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சரி சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. தியான் சிங் வந்துட்டு கோவப்படாம அமைதியா இருந்ததுனால தான் ஜோதி வந்துட்டு மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் ரொம்பவே அப்செட்டா இருந்தேன். அதனால மாடியில போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் சன்னி வந்துட்டு என்ன பின்தொடர்ந்து மாடிக்கு வந்தான். வந்து என்னை பிடிச்சி பயங்கரமா தொந்தரவு பண்ணான். எனக்கு பிஸ்கெட் எடுத்து தாங்க, ஸ்நாக்ஸ் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருந்தது. ஒரு கட்டத்தில் நீ அமைதியாரு, சொல் பேச்ச கேளு அப்படின்ற மாதிரி நான் திட்டினேன். ஆனா சன்னி வந்துட்டு போவே இல்லை. என்னை பிடிச்சி பயங்கரமா தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். அந்த தொந்தரவுல நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி தள்ளினேன். இப்படி தள்ளினதுல பேலன்ஸ் இல்லாம நம்மளோட பையன் வந்துட்டு கீழே விழுந்துட்டான். இதை நான் வேணும்னே பண்ண கிடையாது, இது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா அழுகிறாங்க. இந்த சமயமே தியான் சிங்குக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம் இருந்தது. ஆனால் அந்த கோவத்தை வெளியில காட்டிக்காம உண்மையாலுமே ஜோதி சொல்றது உண்மையா, இல்ல பையன் இறந்த சோகத்துல இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துட்டு வேணும்னே இந்த மாதிரி பேசுறாளா, இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிறாளா அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்கள் வந்துட்டு அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. தியான் சிங் வந்துட்டு எந்த விதமான கோவத்தையுமே ஜோதி கிட்ட காட்டாம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு விபத்து தான், நம்ம பார்த்துக்கலாம், நீ போயிட்டு தூங்கு, நான் இருக்கேன், நான் வந்துட்டு இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்காரு. ஜோதி சொன்னதை கேட்ட தியான் சிங்குக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஜோதி பையன் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டான், தெரியாம விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னது போய், உண்மையாலுமே அங்க வேற என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. தியானுக்கு சந்தேகம் வருது. அதனால அப்பையில இருந்தே ஜோதி வந்துட்டு என்னென்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே தியான் சிங் வந்துட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி வந்துட்டு ஒரு 2-3 நாள் போகுது. தியான் சிங் வந்து ஜோதியை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாது, இது ஒரு விபத்து தான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைதிப்படுத்தி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஜோதியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது டீட்டெயிலா சொல்றாங்க. ஆனா இந்த முறை ஜோதி வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஜோதி சொன்ன இந்த விஷயங்களை ஜோதிக்கு தெரியாம இவரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்க கூடாது, நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விபத்துல நம்ம பையன் கீழே விழுந்துட்டானே, அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்கிறாரு. மறுபடியும் ஜோதி வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை முதல்ல சொன்ன 2 தடவை மாதிரி இல்லாம புதுசா வேற விதமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. தியான் சிங் இந்த விஷயத்தையுமே வந்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம எப்படி நம்மளோட பையன் வந்துட்டு கீழே விழுந்தான், எப்படி தவறுதெல்லாம் விழுந்தான் அப்படின்றத கொஞ்சம் பண்ணி காட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஜோதி வந்துட்டு மொட்டை மாடல நான் இங்க நின்றுட்டு இருந்தேன், நம்ம பையன் வந்துட்டு இங்க நின்றுட்டு இருந்தான், நான் இப்படி பிடிச்ச அந்த சமயத்துல பேலன்ஸ் இல்லாம அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க செஞ்சு காட்டினது தியான் சிங் வந்துட்டு ஜோதிக்கே தெரியாம வீடியோ ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி இவர் 2-3 தடவை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த வீடியோவையுமே வந்துட்டு பல முறை எடுத்திருக்காரு. பலமுறை அவங்க கிட்ட போயிட்டு எப்படி நம்ம பையன் இறந்தான் அப்படின்றத செஞ்சு காட்ட சொல்லியிருக்காரு. அவங்க ஒவ்வொரு வாட்டி செஞ்சு காட்டினதையுமே இவர் வந்துட்டு வீடியோ எடுத்து வைக்கிறாரு. இப்போ தியான் சிங் மறுபடியும் இந்த ஆடியோ இந்த வீடியோ எல்லாத்தையுமே போட்டு பார்த்திருக்காரு, போட்டு கேட்டிருக்காரு. அவருக்கு ஜோதி சொல்றது எல்லாமே வந்துட்டு தப்பா தான் தெரியுது. வெறும் 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் வந்துட்டு எவ்வளவு ஹைட் இருப்பான், மாடியில சைட்ல விழுந்துடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்க அந்த செவரு வந்துட்டு எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. நம்ம பையனை பிடிச்சி தள்ளி இருந்தா கூட அந்த செவத்துல வந்துட்டு இடிச்சு திருப்பி அவன் வந்திருப்பான், எப்படி அவன் வெளியில போயிட்டு விழுந்தான், இங்க ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு மட்டும் அவருக்கு புரியுது. இப்படி ஒவ்வொரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு இருந்த இவர் வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னோட பையன் வந்துட்டு தவறுதலா விழ கிடையாது, என்னோட பையனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு சார் உங்களுக்கு, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, சரி அது கொலை தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை போலீஸ் கேட்கறாங்க. அதுக்கு தியான் சிங் இத்தனை நாளா என்னோட பையன் வந்துட்டு இறந்து போனது ஒரு விபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் சார் எனக்கு அது ஒரு கொலை அப்படின்னு தெரிஞ்சது, அதுவும் இந்த கொலை யாரு பண்ணாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியும், அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக்கு. எவிடன்ஸ் இருக்கா, யாருங்க கொலை பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தியான் சிங் என்னோட ஒய்ஃப், அதாவது என்னுடைய பையனுடைய அம்மா தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசருக்கே பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க, ஒரு அம்மா எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, வெறும் 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை தூக்கி மாடியில இருந்து கீழே போட்டாங்கன்னு சொல்றீங்க, இது நம்புற மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க. தியான் சிங் இதை நம்பி தான் சார் ஆகணும், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா எவிடன்ஸுமே எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசருக்கே பயங்கர ஷாக்கா இருந்தது. இம்மீடியட்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜோதி அரெஸ்ட் பண்றாங்க. ஜோதி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. ஜோதி ஜெயில
இருந்த அந்த சமயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரியான கனவு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. தினம் அந்த பையன் வந்துட்டு ஜோதியோட கனவுல வந்து அம்மா நீ உண்மையை சொல்ல மாட்டியா, நீ உண்மையை சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஜெயிலில் ஜோதி கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. ஏன்னா சடனா நடுராத்திரில இவங்க பயந்துகிட்டு அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. இந்த கனவுனால கிட்டத்தட்ட ஜோதியோட நிம்மதி வந்துட்டு முழுசா போகுது. நீ வந்து உண்மையை சொல்லிடுமா, உண்மையை சொல்ற வரைக்கும் நான் வந்துகிட்டே இருப்பேன், அப்பதான் என்னுடைய ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்லியிருக்கானா. இதுக்கப்புறமா ஜோதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை இன்வெஸ்டிகேஷன்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேரு ஜோதி, எனக்கும் தியான் சிங்குக்கும் 2017 மேரேஜ் ஆச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மத்திய பிரதேஷ்ல பல இடத்துல வந்துட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒர்க் இருக்கு அப்படின்றதுனால மேக்சிமம் டைம் வந்துட்டு நான் தனியா தான் இருப்பேன். வீட்டுக்குள்ளேயே தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நான் தியான் சிங் கிட்ட சொன்னேன். சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தியான் சிங் கேட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு கடை வைக்க கூடாது அப்படின்னு. நமக்கு ஒரு கடை இருந்தது அப்படின்னு சொன்னா நான் அந்த கடையிலே உட்காந்து வியாபாரம் பார்ப்பேன், எனக்குமே வந்துட்டு டைம் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து தியான் சிங்குக்கு வந்துட்டு ஜோதி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஜோதிக்கு நம்ம ஒரு கடை வச்சு தந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு போர் அடிக்காது, கூடவே நமக்கு இன்னொரு வருமானமும் வரும். அதனால நம்ம சரின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கீழே வந்துட்டு சின்னதா ஒரு கடையை செட்டப் பண்ணி தராரு. அது ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடையில தான் ஜோதி எப்பயுமே இருந்து வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தான் சன்னி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்க அந்த கடையை வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பரா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வந்து குழந்தையும் பார்த்துப்பாங்க, கடையிலுமே இருப்பாங்க. இந்த சமயம் தான் அந்த கடைக்கு, அதாவது 2021 உதய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு கடைக்கு வர்றாரு. சொல்ல போனா இவர் ஒரு தடவை வர கிடையாது, இவர் அடிக்கடி வந்துட்டு போறாரு. இப்படி வந்துட்டு போற அந்த சமயத்தெல்லாம் வந்துட்டு சன்னியை பார்ப்பாரு. சன்னி கூட வந்துட்டு இவர் விளையாண்டுட்டு போவாரு. இப்படி வந்து விளையாண்டுட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்துல வந்துட்டு உதய்க்கும் ஜோதிக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுது. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அந்த சமயத்துல இவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த இல்லீகலான ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இவங்க ரெண்டு பேருமே அஃபேர்ல இருந்தாங்க. பல சமயங்கள்ல வந்துட்டு அந்த உதய் வந்து வீட்டுக்கு வருவானா. வீட்டுக்குள்ளேயே பல முறை வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே தப்பா இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் வரல. அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் 2023 ஏப்ரல் 28 தியான் சிங் வந்துட்டு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்வைட் பண்றாரு. அந்த வீடியோ வந்துட்டு கோலாகலமா இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு உதயம் வந்துட்டு வந்திருக்கான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த உதய் வந்துட்டு ஜோதிக்கு வந்து சிக்னல் கொடுத்து மாடிக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இப்ப உதய் வந்துட்டு மாடிக்கு போயிருக்கான். பின்னாடியே வந்துட்டு ஜோதியுமே மாடிக்கு போறான். சன்னி வந்துட்டு அவங்க அம்மா ஜோதி மாடிக்கு போறத பாக்குறான். அந்த சின்ன பையன் அம்மாவை தேடிக்கிட்டு ஒவ்வொரு படியா ஏறி மாடிக்கு போறான். இப்படி சன்னி மாடிக்கு போன அந்த சமயத்துல ஜோதி அப்புறம் உதய் இவங்க ரெண்டு பேருமே மாடியில மறைமுகமா தவறா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த வந்துட்டு அந்த சின்ன பையன் பாத்துறான். அந்த சின்ன பையன் பார்த்ததை இவங்க ரெண்டு பேருமே பாத்துறாங்க. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான பதட்டம். உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இந்த பையன் வந்துட்டு கீழே போயிட்டு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியுமே நம்ம மானம் போயிட்டோம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துருக்கு. உடனே ஜோதி வந்துட்டு உதய பார்த்து நீ சீக்கிரம் கீழே போ அப்படின்ற மாதிரி உதய அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி ஜோதி வந்துட்டு சீக்கிரமா கீழே போயிட்டு சன்னியை வந்துட்டு தூக்கிக்கிட்டு மாடிக்கு வந்திருக்கா. அந்த பையன் மேல வந்து பார்த்துட்டு அந்த பையனுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு தெரியல. அந்த பையன் படி இறங்கி மறுபடியும் கீழே போக ஆரம்பிச்சிருக்கான். அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி வந்துட்டு தூக்கிட்டு மேல போயிருக்கான். இன்வெஸ்டிகேஷன்ல இந்த உண்மையை வந்துட்டு பையன் வெளியில சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால நான் தான் வந்துட்டு மேல இருந்து தூக்கி போட்டேன் அப்படின்னு ஜோதி சொல்லியிருக்கான். இந்த விஷயம் வெளியில தெரிய வந்த அந்த சமயத்துல சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது பயங்கரமான கோவத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா இறந்து போன அந்த சின்ன பையனுக்கு வெறும் 3 வயசு. அதை அவங்க அம்மாவே இந்த மாதிரி மாடியில இருந்து தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடைக்கு பக்கத்துல இருக்கவங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே ஜோதி மேல ஒரு பயங்கரமான கோவம் இருந்தது. காரணம் என்னன்னா என்னோட பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சோகத்தில் இருந்திருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஜோதி வந்துட்டு ரொம்ப பாவம், ஜோதியோட இழப்பை வந்துட்டு யாருனாலுமே தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பரிதாபப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஃபங்க்ஷன் டைம்ல மேல இந்த பையனை மாடியில இருந்து தூக்கி போட்டுட்டு கீழே ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு என்னோட பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி மடியில வச்சு அந்த அளவுக்கு அழுதுருக்காங்க. கொலையும் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்ல மடியிலே வச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உதயமே போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸ் வந்துட்டு இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜோதியோடைய கனவுல ரிப்பீட்டடாக வந்துட்டு அவங்க பையன் வந்து இது கொலை தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கலாம். அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ற டிபேட்டுக்குள்ள நம்ம போக வேணாம். மேபி ஜோதி வந்துட்டு அவங்களோட பையனை தூக்கி போட்டு கொலை பண்ணதுனால அந்த குற்ற உணர்வு வந்துட்டு மைண்ட்ல இருந்திருக்கலாம். அந்த குற்ற உணர்வு கூட இந்த மாதிரி தினம் வந்துட்டு அவங்களுக்கு கனவா வந்திருக்கலாம்.
இது எப்படியோ ரொம்ப நாள் வந்துட்டு ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டு மாட்டிக்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஜோதியோட கேஸ்ல வந்துட்டு ரொம்பவே பக்காவா பொருந்தது. இதுல ஒரு பாவமே அறியாத ஒரு சின்ன பையனை வந்துட்டு அநியாயமா அது மாடியில இருந்து தூக்கி போட்டு சாவடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு யாருனாலுமே வந்து ஏத்துக்க முடியாது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரணத்தை மறைக்கணும் அப்படின்றதுக்காக அநியாயமா அந்த பையனை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயத்த பண்றதுக்கு மனசு வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அங்க வச்சு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.